என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. இது வெகுகாலமாக நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் லட்சோப லட்சம் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் விடாமல் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு பிஎஸ்எஸ் யோகா சென்டரிலிருந்து, ஓசூரிலிருந்து அதன் ஆசிரியர் பிரதிபா இங்கே மாணவர்களை தயார் செய்து கூட்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அர்த்த சரசாசனத்தை செய்ய போகிறார்கள். ஜிபி சத்யன் 10, ஜிபி சவிதா 7, பி ராஜராஜன் 8. இதிலே திருப்பூரிலிருந்து கடைசி மாணவன் அக்கீஸ் 12 வயது. அவன் அற்புதமான ஆசனங்களை செய்வான். அவன் கவயாசனத்தை செய்ய போகிறான். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் அர்த்த சிரசாசனம் செய்யுங்கள். இந்த அர்த்த சரசாசனம் என்பது மிக எளிமையான ஆசனம். ஆனால் இதன் பலன் அதிகம். இந்த ஒரு ஆசனத்தினாலேயே அவர்கள் முழுமையான உடல் ஆரோக்கியம் பெற முடியும். ஏனென்றால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். பல்வேறு காரணத்தினால் லங்ஸ் இங்கே இருக்கிறது, ஹார்ட் இங்கே இருக்கிறது, இங்கே இருந்து மேலே பம்ப் பண்ணக்கூடிய அந்த பவர் வர வர கம்மியாயிடும். இதில் போடுகின்ற காரணத்தினால் பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு அதிகமாக செல்கின்றது. புலன் உறுப்புகளான கண், மூக்கு, காது, வாய், மூளை இவைகளுக்கு அதிகப்படியான சர்க்குலேஷன் கிடைக்கும் பொழுது மூளை அபிவிருத்தி ஆகும், நினைவாற்றல் பெருகும். கவயாசனம் என்பது, சிரசாசனத்தில் கவயாசனம் போடுவது என்பது கடினம். பிளட்டை அப்படியே இறக்கி தரைக்கு ஃபோர்ஸாக கொண்டாந்துடும். அது அவ்வளவு அற்புதமான ஆசனங்கள். நமது முனிவர்கள் தான் எத்தனை ஆசனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாருங்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். வெளிநாட்டவர்கள் பயப்படுகிறார்கள். 84 லட்சம் ஆசனங்களை எப்படி கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று. 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஆசனங்களை செய்து. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே என் பக்கமாக திரும்புங்கள். இப்படி திரும்ப இங்கே போடு, டேர்ன் பண்ணு, போடுங்க. அர்த்த சிரசாசனம் போடு. இது லகுவான ஆசனம். எந்த வயதிலும் போடலாம். பெட்டில் இருக்கவங்க கூட போடலாம். ரொம்ப பலகீனமானவர்களுக்கு கூட இனிமேல் ஒப்பேராது என்று நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு கூட நாம் உதவி செய்து இந்த மாதிரி ஆசனங்களை பண்ணும்போதுமையானால் பாடியில் உள்ள எல்லா உறுப்புகளும் சரியாக அது புத்துணர்வு பெற்று ரீஜெனரேட் ஆகி நோயிலிருந்து, அந்த சிரமங்களிலிருந்து குறைவு ஏற்படும். அவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். நாம் செய்யணும். அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து இந்த இடுப்பில் துணியை பிடிச்சி தூக்கி இந்த மாதிரி அவர்களுக்கு முடியாதவர்களுக்கு பண்ணினால் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். அதுதான் உண்மை. இந்த அர்த்த சிரசாசனம் அவ்வளவு அற்புதமான ஆசனம். ஆஸ்பத்திரியிலேருந்து அனுப்பிடுவாங்க, இந்த ஆள் ஒப்பேராது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கன்ட்டு. வீட்டில் இந்த மாதிரி நாம் தலையணையை தரையில் வைத்து இது போன்ற ஆசனங்களை இடையில துணியை கொடுத்து மேலே தூக்கி நிப்பாட்டி ஒரு 200 எண்ணிக்கை 500 எண்ணிக்கை நாம் போட்டுவோமே ஆனால் அவர் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு அற்புதமானது இந்த அர்த்த சிரசாசனம். முடியாதவர்களை, இயலாதவர்களை, பேரலிக் அட்டாக் படுத்து இன்னும் எந்திரிக்காதவர்களை நாங்கள் இதற்கென்றே ஒரு தனியாக மோட்டார் வச்சுருக்கோம். மேலே கட்டி தூக்கியிருக்கோம். காலில் துணியை கட்டி ஒரு கொக்கி போட்டு அந்த மிஷினை தட்டினால் மெதுவாக இவர்களை சிரசாசனத்தை கொண்டு சென்று விடும். நடக்க முடியாதவர்களை, கைகால் வழங்காதவர்களை, மூளையிலே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளவர்களே,
இந்த ஆசனம் அது சரிப்படுத்தும். ஆகவே தான் அர்த்த சிரசாசனம் ஒரு 10 நாள் கொடுத்துட்டு அந்த மிஷினில் போட்டு தூக்கிடுவோம். பிரெயினில் கேன்சர் அது சரியாகி விடுகிறது. அதைத்தான் பார்க்க வேண்டும். இன்னும் பேரலிக் அட்டாக் ஆகி நடக்க முடியாதவர்கள், காக்கா வலிப்பு வந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது போன்ற ஆசனங்களை செய்தால் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். மெதுவாக இறக்குங்கள் இந்த ஆசனத்தை. சின்ன ஆசனம், பலன்களோ அதிகம். இப்பொழுது இந்த பக்கமாக திரும்ப, நீ இந்த பக்கம் திரும்ப, நீ அந்த பக்கம் திரும்ப, நீ அந்த பக்கம் திரும்ப, நீ இப்படி திரும்ப, நீ அங்கே திரும்படா, போடு. பக்கவாட்டில் போடுகிறார்கள், கையை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். சின்ன ஆசனம்தான் இது. பார்க்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், படுக்கையிலே இருப்பவர்கள், ஒப்பேற முடியாது என்று சொல்கிறவர்கள், ஆஸ்பத்திரியில் என்னெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஆசனம் போதுமானது. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். தானாக செய்ய முடியாது. அவர்களுக்கு ஒரு துணியை கட்டி 2 பேரும் சேர்ந்து பிடிச்சி தலையணையில் வைத்து அப்படியே காலை, மதியம், மாலை 3 வேளையும் ஒரு 500 எண்ணிக்கை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக அவர்கள் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வயதுக்கேற்ற ஆசனங்களை நமது முனிவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அவைகளை செய்தே நாம் ஆரோக்கியத்தை எட்டி பிடிக்கலாம். ஆகவே இதற்கென்று நாம் எந்த சிரமமும் பட வேண்டிய அவசியமில்லை. லகுவான ஆசனங்கள் மூலம் தீர்க்க முடியாத வியாதிகளெல்லாம் தீர்த்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.